நாட் ஆல் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ரிச் வித் லோடட் வித் மணி. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு வந்து படம் எடுப்பாங்க. even if they are loaded with money it's not fair. நாட் ஃபேர். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு வந்து இஃப் த மூவி கோஸ் தேர் கோயிங் டு கோ டவுன். அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே லவ் சினிமா. அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு அவங்க எடுத்துருவாங்க. அவங்களுக்கு சினிமா பிடிக்குங்கிறனால வந்து காசு போட்டு இது எப்படி எடுக்கணும் அப்படி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த நான் இது பண்ண மாட்டேன், இது இருந்தாதான் அப்படிங்கிற ஒரு மேட்டரை தாண்டி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அதுல ஒரு ஆர்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லைப்ரரி சீன் லைட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது, அந்த இடத்துல தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு லைட் வேணும், என்ன பண்றது? வேற ஒரு சீனை போய் கீழே எடுத்துட்டு கரெக்டா அந்த சன்லைட் அந்த விண்டோல இருந்து அந்த அந்த ஒரு காலமா விழுந்துட்டு வருது அந்த லைப்ரரியில. இப்ப இந்த ரோல் இருக்கு, அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ரோல் விழுது. கரெக்டா சொல்றேன் கோபாலன், எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்காது. ஏன்னா உள்ள அந்த ஒரு பேரிகேட் மாதிரி வச்சிருக்கான், அதுக்குள்ள எதுவுமே எடுத்துட்டு போட மாட்டேன்றான். கேமரா எடுத்துட்டு போனாலே கத்துறான். அப்படி ஒரு மேட்டர். அப்ப எப்ப அங்க வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அங்க வந்துடலாம்னு நினைக்கிறேன். போறோம், வெளியில ஒரு அந்த காரிடோர்ல ஒரு சீன் மாதிரி வரும். அந்த நிலா இவங்க லைப்ரரியில சுத்துவாங்க, அந்த இடத்துல இந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், இங்க லைட் வரும், அப்ப இந்த சைடு போய்க்கலாம், அந்த சைடு போய்க்கலான்ட்டு இதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு கரெக்டா 3 மணிக்கு வரோம். அந்த காரிடோர்ல லைட் விழுந்துருச்சு. எங்கெங்க எங்களுக்கு எங்க அந்த லைட் ஸ்ட்ரீக் இருக்குமோ அதுல மட்டும் எடுக்கிறோம். லிமிடேஷன் தான். ஆமா, அது வந்து இல்ல இன்னைக்கு லைட் வர முடியாதுங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போய் உள்ள எடுத்துட்டு வர முடியாதுங்கிறாங்க. எங்களால இந்த சீன் இன்னைக்கு எடுக்க முடியாது. நாளைக்குன்னா அத்தனை பேரோட இது வேஸ்ட். அது எப்படி கண்டுபிடிச்சு எடுக்கிறோங்கிறத மேட்டர். இட் became one iconic scene. படத்தை யோசிக்கிறப்ப பயங்கர ஃபன்னா இருக்கும் அந்த சீன். நீங்க தான் நிலவோட அக்காவா அப்படின்னு அது காமெடி வேற. அன்புதாசன்லாம் இருப்பாரு. ஆமா, அது அப்படி எடுக்கப்பட்ட ஒரு சீன். அதுல வந்து அப்புறம் வந்து இவர் ஒரு கையில ஒரு லைட்டை வச்சுட்டு அதை ஃபேஸ்ல ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இப்படி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ல. அப்புறம் அந்த அது முடிஞ்சா அந்த சீன்லயே அவங்க கட்டி பிடிச்சி நிப்பாங்க. அது வேற பிளாக்ல அந்த சன்லைட் விழுற இடத்துல எனக்கு அப்படிதான் வேணும்னு வச்சேத்தோம். அது மாதிரி ஒவ்வொரு மேட்டரும் அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா மீசைமருக்கு படமே ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ்ல தான் எடுத்தோம். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் நம்மளை நம்பி சுந்தரனை வந்து இடத்த வாங்கி கொடுத்துருக்காரு அந்த காலேஜ. அவரை நம்பி கொடுத்த இதை போய் அவரை போய் கை கட்டி நிக்க வச்சிடக்கூடாது யாருக்கிட்டையும் தெளிவா இருந்தோம். அண்ட் அவர் ஒரு டேஸ் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள நம்ம அதை விட கம்மியா எப்படியாவது அதை முடிச்சு அதை கொடுத்தா அவர் ஹாப்பி ஆயிடுவாரு. நம்ம ஆர்ட் அதுக்குள்ள எப்படி எடுக்க போறோம் அப்படி ஒரு மோட்ல எடுத்தோம். அண்ட் அதுக்கான ரிசல்ட் பயங்கரமாவே இன்னைக்கு கடைசி உலக போர் வரைக்கும் அதான். இதான் பணம், இதை வச்சு ஒரு இவ்வளவு பெரிய உலக போர் படம் எடுக்கணும். நான் இப்படிதான் எடுப்பேன்னு யோசிச்சு வச்சிருக்கோம்ல, அது வர்றதுக்கு இன்னொரு 6 வருஷம் ஆகும். யாரா ஒருத்தர் போய் மண்டையை போத்தணும், போய் மண்டையை கழுவி போத்தி கூப்பிட்டு வந்து அவரு. பட் இது பண்ணா மார்க்கெட்டா சேஃப், எல்லாரும் இதுல இன்வால்வ் ஆகிற எல்லாரும் சேஃப் ஆயிடுவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதை எடுத்து அந்த படத்தை கொண்டு வரணும்னு ஒண்ணு இருக்குல்ல, வந்துட்டோம். எடுத்துட்டு வந்து கடைசி உலக போரோட ஒரு பியூட்டியா என்னன்னா, யாருமே டெக்னிக்கலா அதை எதுவுமே சொல்ல முடியாது. அது அந்த பட்ஜெட்குள்ள பண்ணதுன்னு யாருமே சொல்ல முடியாதுன்னே ஒரு இது சொன்னாங்க. அதுக்குள்ள பண்ணிருக்காங்கன்னே சொல்ல முடியாது. ஆமா, வித் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு சொல்ல இப்ப இன்னும் எங்களுக்கு இப்ப ரிசோர்ஸ் எங்களுக்கு வரப்ப நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு யோசிச்சு பாருங்க. இப்ப கோபால் நாங்க இன்னும் ரிசோர்ஸ் வர அவர் எங்க எவ்வளவு தூரம் போவாருன்னு ஒரு மேட்டர் இருக்கு. எனக்கும் அது இன்னும் எனக்கு ரிசோர்ஸ் கிடைக்க நாங்க இருக்கிறத வச்சு பண்றோம். அப்ப அதாவது எங்களுடைய இது நிலை உயர எங்களுக்கு இருக்கிறதுங்கிற அந்த லிமிடேஷன் இதுதான் அவனுக்கு கொடுக்குற பேசிக்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உயரும் ஒரு இடத்துக்கு. அப்ப அது உயரும் பொழுது எங்களுக்கு எதுவுமே இல்லாம எங்களால் பண்ண முடியும் போது எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நான் அதுக்கு ரொம்ப சார்ஜா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கோபால் நாம அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஐடி காலேஜ் இல்ல இப்ப சொல்றாருல, இந்த வார்த்தைக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். விஐடி காலேஜ், வடபழனி டு விஐடி காலேஜ் மினிமம் வந்து 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். காத்தால இங்க ஒரு 6 மணிக்கு கிளம்புனா தான் அங்க போறதுக்கே மினிமம் ஒரு 7-7.75 மணி நேரம் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் ஷாட் எத்தனை மணிக்கு வைப்போம் தெரியுங்களா? மியூசியம் இருக்கு, 7:15 ஃபர்ஸ்ட் ஷாட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரோல் பண்ணிடுவாங்க. தூங்குறதெல்லாம் கிடையாது. இது வந்து இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் தான் இது. கம்பல்சரி எல்லாமே பசங்க தான். திவேஷ், ஸ்ரீகாந்த், ஹரி எல்லாருமே இல்ல, நான் கோ டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேட்ரு. நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா கோபால் அந்த வடையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க மேட்ரு. பட் சினிமால இதெல்லாம் நடக்குமா? இப்பெல்லாம் அந்த ஹரி இருக்கான்ல, அவன் தான் ஜோ டைரக்டர். ஹரி அவன் வந்துட்டான். அப்புறம் அனந்த் இருப்பான், தம்பிக்கார, அவனும் பண்ணிட்டான், ஒரு படம் டைரக்ட் பண்றான். இப்ப ஸ்ரீகாந்த் திவேஷ்க்கு வெயிட்டிங் நான், அவனுக்கு வந்துருவானுங்க. பேடி இப்ப வந்துருவான். எங்க பசங்க என்ன பிரச்சனைன்னா, அந்த நீங்க சொன்னீங்கல்ல போய் கேட்டு வராது. அவனுங்க அந்த ரொம்ப எதுவுமே இல்லாம ஒண்ணு வரப்ப, அது போக அவனுங்களோட எக்ஸாம்பிள் நான் சுத்தம் யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டேன். இது அப்ப இதை பார்த்து அவனுக்கு வரப்ப
வரதுக்கு வேணா லேட் ஆகுமே தவிர வரும்பொழுது பயங்கரமா வருவாங்க. அனந்த் நண்பன் ஒருவன் வந்த பிறகு நல்லா பேசப்பட்டுச்சு அந்த படம். ஜோ ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு அந்த படம். ஸோ என் தம்பிக்கு இன்னும் இருக்கானுங்க, ஸ்ரீகாந்த் திவேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அடுத்து பாடி வருவான். ஸ்ரீகாந்த் திவேஷ் தான் டக்கர் எனக்கு டைரக்ட் பண்ணானுங்க. ஸோ அவங்க இருக்காங்க. பேடி கண்டிப்பா அவன் ஆல்ரெடி ரொம்ப மோஸ்ட் வாண்டட் மியூசிக் வீடியோ டைரக்டரா கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்தான். டைரக்டரா வரும்போது பெரிய பேங்கோட தான் வருவான். ஸோ எனக்கு வந்து லேட் ஆகும் என் பசங்க வர, ஆனா வந்தாங்கன்னா கன்ஃபார்மா தரமா வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கோபால். கேமியோ பண்ணதுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் தட்டிடுங்க கோபால்னாக்கு. ஆஸ்கர் ஈஸ்கர் ஜெயிச்சா ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம், ஐயோ அன்னைக்கு தட்டலையே. வாழ்த்துக்கள் கோபால்னா, வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஃபார் ஃபைனலா ஒரு பெண்ணு, இந்த பேனா தான் உங்களை வந்து ஒரு ரைட்டிங்கா கொண்டு வந்துச்சு, இந்த பேனா தான் உங்களை டைரக்ஷனாவும் கொண்டு வந்துச்சு. இதே பேனா திரும்பி நம்ம 2 பேர்த்த ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி பாட்டணும்னு நம்பிக்கைப்படுறேன். நன்றிண்ணா கோபால்ண்ணா. தேங்க்யூண்ணா. அமேசிங். தேங்க்ஸ். அமேசிங். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நன்றி. சூப்பர். தேங்க்யூ.